இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கன் வந்து வித்தியாசமான ஒரு மெதட்டில் தான் செய்து காட்ட போகிறேன். இது வந்து ஒரு போன்லெஸ் சிக்கன். இதுக்கு நான் வந்து பட்டரில் வெங்காயம் பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு முழுசாய போட்டுட்டு கருவேப்பிலை அண்ட் புதினா ஓகே இதெல்லாம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கி வந்தது பிறகு இந்த போன்லெஸ் சிக்கனையும் ஆட் பண்ணி இது கூட கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணி இப்போ இதை வந்து குக் பண்ணிட்டு இருக்கிறேன். பட்டர்லையும் இந்த சிக்கன்லேருந்து வெளியில் வர்ற அந்த வாட்டர்லையும் இந்த சிக்கன் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சால்ட் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருக்கும். இதுக்கு பெருசாக நிறம் கொடுக்காது, ஆனால் பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல காரமாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விரும்பினா இந்த மின்ட் அண்ட் கொத்தமல்லியை வந்து புதினா அண்ட் கொத்தமல்லியை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸியில் அரைச்சி போட்டு கூட நீங்கள் இதை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது சிக்கன் வந்து கொஞ்சம் க்ரீன் கலருக்கு வரும். நான் அதை அப்படி செய்யாமல் நான் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். எனக்கு இது பிடித்து நான் கூடவே ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. தட்ஸ் இட், அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ரெடி ஆகிட்டுது எங்கள் சிக்கன் ஃப்ரை. இது டெவல் மாதிரி ஒரு டேஸ்ட்லையும் அப்படி இல்லாமல் என்ன நாங்கள் அந்த டெவலுக்குரிய ஐட்டம்ஸ் ப்ளஸ் ஆட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அது டெவலா இல்லை சிக்கன் ஃப்ரையா பட்டர் சிக்கன் ஃப்ரையான்ற ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீழே சலாட் வச்சு அதில் வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதோடு சேர்த்து சலாட்டோடு சாப்பிட சூப்பரான ஹெல்த்தியான ஒரு இது பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னராக இருக்கும்.